எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ன்ஷிப் அல்லது ஹவுஸ் சர்ஜன் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்டர்ன்ஷிப் அல்லது ஹவுஸ் சர்ஜன்கிறது என்னென்னா, ஒருத்தர் மெடிக்கல் படித்ததுக்கப்புறமா 1 இயர் ப்ராக்டிக்கல் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் இன்டர்ன்ஷிப் அல்லது ஹவுஸ் சர்ஜன். ஸோ அதில் என்ன டவுட் நிறைய பேருக்குன்னா, இன்டர்ன்ஷிப் நம்ம இந்தியாவில் பண்ணணுமா, இல்லை நம்ம அப்ராடில் பண்ணால் எந்த கண்ட்ரியில் படிக்கிறோமோ அந்த கண்ட்ரிலே பண்ணால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அதை ஒத்துக்குதா, அப்புறம் இங்கே வேலை பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்ன்ஷிப்பை பற்றி இப்போ லேட்டஸ்ட் ஆர்டர் என்எம்சிங்கிறது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். முந்தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருந்தது, இப்போ என்எம்சின்னு மாற்றிருக்காங்க. அது லேட்டஸ்ட்டாக ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுபடி என்னென்னா, மினிமம் 4.5 இயர்ஸ் உங்களோட மெடிக்கல் கோர்ஸ் இருக்கணும். மினிமம் 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 75% ஆஃப் அட்டண்டன்ஸ் இருக்கணும். எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ உங்களோட அட்டண்டன்ஸ் 75% இருக்கணும். இது 2 ஃபஸ்ட்டு மஸ்ட்டு. அப்புறமா நீங்கள் 1 இயர் இன்டர்ன்ஷிப் எய்தர் நீங்கள் அந்த கண்ட்ரிலே பண்ணலாம். எந்த கண்ட்ரி, பிலிப்பைன்ஸ்லையா, சைனாவோ, ரஷ்யாவோ, அமெரிக்காவோ, எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு அங்கே பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்தியா பண்ணலாம். ஸோ அந்த கண்டிஷனை இப்போ எப்படி கொடுத்துருவாங்க, த மினிமம் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் த பீரியட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஷுட் பி 4.5 இயர்ஸ் வித் 75% அட்டண்டன்ஸ் டன் வித் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் த கோர்ஸ் ஷுட் நாட் பி த்ரூ ஆன்லைன் மோட். ஸோ இதை ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கண்டிஷனு, அவுட் ஆஃப் த 4 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன் த கிளர்க்ஷிப் ஆர் கிளினிக்கல் ரொட்டேஷன் டன் இன் த 4th இயர் of course will be considered as a part of undergraduate academics, and such candidates have to undergo internship training either in India or abroad. இந்த பேராவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பிலிப்பைன்ஸ் எடுத்துப்போம். பிலிப்பைன்ஸில் 4 இயர்ஸ் எம்டி கோர்ஸ், ப்ரீ மெடிக்கல் 1 வருஷம் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் எம்டி கோர்ஸ் நடக்குது. அதில் இந்த 4th இயரை அவங்க கிளினிக்கல் ரொட்டேஷன் சொல்லிட்டு அதை இன்டர்ன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா, நீ மினிமம் 4 இயர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை அவங்க கிளினிக்கல் ரொட்டேஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த 4 இயர்ஸை முடிச்சுட்டு எய்தர் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் பிலிப்பைன்ஸில் 1 இயர் பண்ணலாம், இல்லை இந்தியா நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த இன்டர்ன்ஷிப்பை பற்றி சொன்ன உங்களுக்கு இந்த விளக்கங்கள் எங்கே இருக்குன்னா, இது லெட்டரில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கு உண்டான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்களும் ஒரு தரவாக படித்து புரிஞ்சிங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்டர்ன்ஷிப்புங்கிறது நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம், இந்தியாவிலையும் பண்ணலாம், அப்ராட்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.